நாங்க பார்த்தது மேலப்பாளையத்தில் வச்சு நம்முடைய அன்பு சகோதரர்கள் மேலப்பாளையம் ஆபீசர்ஸ் அகாடமியினுடைய ஒரு கல்வி சார்ந்த எக்ஸிபிஷன்ல பார்த்தோம். அவர்கள் என்ன சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஒரு ஏவியின் மூலமாக அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் சென்னை வழங்கும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் 2025 MOA எனும் மேலப்பாளையம் ஆபீசர்ஸ் அகாடமி. மேலப்பாளையம் தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமானவர்கள் வாழும் மிக முக்கியமான ஊர்களில் ஒன்று. ஒரு காலத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் நலிவடைந்த மக்களே இங்கு அதிகம் வாழ்ந்தனர். பீடி சுற்றுதல், நெசவு தொழில், கைத்தறி போன்ற சுய தொழில்களில் வரும் சொற்ப வருமானங்களே இவர்களின் பெரும்பான்மையினர்களின் வாழ்வாதாரத்தின் அடிப்படையாக அமைந்திருந்தது. இப்படி பொருளாதார சவால்களை எதிர்கொண்ட போதும் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு கல்வி கொடுக்க அவர்கள் தவறவில்லை. அப்படி கல்வி கற்று அதன் மூலமாக முன்னேறிய சகோதரர்கள் தங்கள் ஊரை சார்ந்த மக்களையும் அறிவார்ந்த அதிகாரமிக்கவர்களாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விதைத்த அமைப்புதான் மேலப்பாளையம் ஆபீசர்ஸ் அகாடமி. முறையான கற்றலும் தெளிவான நோக்குடனும் செயல்பட்டால் வெற்றி பெற முடியும் என்று திடமான நம்பிக்கையில் 2013ஆம் ஆண்டில் துவங்கப்பட்ட மேலப்பாளையம் ஆபீசர்ஸ் அகாடமி இன்று மேலப்பாளையம் பகுதியில் சத்தமில்லாமல் ஒரு கல்வி புரட்சியை ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கு சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்கின்றனர். இன்றைய வேலை வாய்ப்பு சந்தையில் சிறப்புற்று விளங்க கல்வி ஞானத்துடன் திறன்களையும் வளர்க்க வேண்டிய தேவை உள்ளது. அதிலும் குறிப்பாக மென்பொருள் சார்ந்த திறன்கள் மிக முக்கிய தேவையாக மாறியுள்ளது. அதை புரிந்து கொண்ட MOA அமைப்பினர் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்க தேவையான மென்பொருள் திறன்களான ஆட்டோகேட், டேலி, ரிவிட் MEP, பிரிமாவேரா, பைத்தான் போன்ற திறன்களுக்கு இலவச பயிற்சிகள் அளித்து திறன் வாய்ந்த இளைஞர்களை உருவாக்கி வருகின்றனர். பள்ளி படிப்பை முடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அவர்களின் கனவுகளை நனவாக்க பல்வேறு உயர்கல்வி வாய்ப்புகள் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வுகளை ஒவ்வொரு ஆண்டும் அனுபவமிக்க வல்லுநர்களை வைத்து நடத்தி வருகின்றனர். நம் நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள சிறந்த கல்வி நிலையங்கள் பற்றியும் அதில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வுகள் பற்றிய தகவல்களும் அதனால் ஏற்படும் வேலை வாய்ப்புகள் பற்றியும் அங்கு கல்வி கற்க தேவையான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான வழிமுறைகள் பற்றியும் விரிவாக மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களிடத்தில் எடுத்து சொல்லி தரமான உயர்கல்வியும் அதன் மூலமாக சிறந்த வேலை வாய்ப்பும் கிடைக்க உதவுகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவர்கள் நடத்தும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் பற்றிய கண்காட்சி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று. உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு பற்றிய செய்திகள் அடங்கிய கண்காட்சி மற்றும் வல்லுநர்களை வைத்து உரைகள் அடங்கிய இந்த கண்காட்சியில் மேலப்பாளையம் சார்ந்த சாதனையாளர்களை, அரசு அதிகாரிகளை, கல்வியாளர்களை பற்றி புகைப்படத்துடன் கூடிய செய்திகளையும் காட்சிப்படுத்தி மாணவ மாணவிகளை அறிவு சார்ந்தும் சிறந்த நோக்கங்கள் சார்ந்தும் உற்சாகப்படுத்தி வருகின்றனர். அரசு பணி சார்ந்து மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து அவர்களை அதிகாரமிக்கவர்களாக ஆற்றல் படுத்தும் பணியை மிகச் சிறப்பாக முன்னெடுத்து வரும் முன்னணி தன்னார்வ அமைப்பாகவும் MOA திகழ்கிறது. மத்திய மற்றும் மாநில அரசு பணிகளுக்கான TNPSC AE, TNEB AE, JDO, ரோட் இன்ஸ்பெக்டர், சர்வேயர், TNPSC Group 2, TNPSC Group 2A, TNPSC Group 4, TRB, TET, SSC JE, RRB JE போன்ற போட்டி தேர்வுகளுக்கு சிறப்பான முறையில் தொடர் பயிற்சி அளித்து நூற்றுக்கணக்கான பேர் இன்று அரசு வேலையில் இருப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளனர் இந்த மேலப்பாளையம் ஆபீசர்ஸ் அகாடமி சகோதரர்கள். இந்த பயிற்சிகளுக்கு வெளியூர்களில் இருந்து வந்து பயிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் இலவசமாக தங்கி பயிலும் ஏற்பாடுகளையும் இவர்கள் செய்கின்றனர். தட்டச்சு பயிற்சி பெற்றவர்களுக்கு தமிழக அரசு பணியில் வாய்ப்புகள் அதிகம் என்பதை உணர்ந்து அரசு அங்கீகாரத்துடன் கூடிய தட்டச்சு பயிற்சியையும் MOA அமைப்பு நடத்தி வருகிறது. இப்படி பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்கள் அதிகமாக இருந்த ஒரு சமூகத்தை அறிவு மற்றும் அதிகாரத்தால் ஆற்றல் படுத்தி
தென் தமிழக இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு முன்னுதாரணமான அமைப்பாக செயல்படும் திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆபீசர்ஸ் அகாடமிக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் விருது வழங்கி பெருமைப்படுகிறது. சகோதரர்களை மேடைக்கு வருமாறு அன்பாய் அழைக்கின்றேன். பலத்த கைத்தட்டலோடு மேலப்பாளையம் ஆபீசர்ஸ் அகாடமியுடைய சகோதரர்களை மேடைக்கு வருமாறு அன்பாய் அழைக்கின்றேன். அவர்களுக்கான பாராட்டு பத்திரத்தினை வழங்க குமரி மாவட்ட இஸ்லாமிய மைனாரிட்டி ஸ்கூல் அசோசியேஷனுடைய செயலாளர் திரு PM அமீர் ஹுசேன் அவர்களையும், திட்டுளை இஸ்லாமிய மாதிரி பள்ளியினுடைய பொறுப்பாளர் திரு பாபு ஹுசேன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பாய் அழைக்கின்றேன். பாராட்டு பத்திரத்தினை வழங்க திரு அமீர் ஹுசேன் அவர்களையும் பாபு ஹுசேன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்பாய் அழைக்கின்றேன். அவர்களுக்கான பரிசினை வழங்குவதற்காக நம்முடைய இவர்களும் நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை உருவாக்கி இருக்காங்க. நம்முடைய அரசு பணி போட்டித் பயிற்சி மையத்தில் நிறைய உதவிகளை செய்திருக்கின்றார்கள். நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் மேம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபீட் அகாடமி சார்பாக நடைபெறுகிற நிகழ்ச்சியில் MOA அமைப்பிற்கு அவார்டு வழங்கியதற்கு MOA சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக MOA சார்பாக பல்வேறு அரசு பணிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அளிக்கப்பட்ட ரிசல்ட் அதிகமாக வந்திருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் MOAயில் படித்தவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒர்க் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஒர்க் போர்டில் பார்க்கலாம், ஹைவேல பார்க்கலாம், BWDயில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆதி திராவிடில் ஒர்க் பண்ணுறாங்க, கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ சார் ட்ரெஷரியில் ஒர்க் பண்ணுறாரு. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி SSCயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டு. இதே மாதிரி நமக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் தெரியுமோ எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணுறவங்கள வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு எங்களுடைய டீமுடைய ஒர்க்கு தான். அதே முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய டாக்டர் முகமது யூனுஸ் அவர் தான் எங்களுடைய ஆசிரியர். மிக சிறந்த முறையில் அவர் மட்டும் ஆசிரியராக இல்லாமல் எங்களையும் இப்போ இந்த மேடையில் நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுவும் அவர் கொடுத்த ஒரு கோச்சிங் தான். அந்த அளவுக்கு நிறைய ஆசிரியர்களை உருவாக்கி அதுக்கடுத்த வரவங்களுக்கும் நாங்கள் வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை சார் உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் இந்த MOAவுடைய சக்ஸஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் நீங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் நமக்கு TNPSC ஆனுவல் பிளானர் வந்து நெக்ஸ்ட் மந்த் வரும். சரிங்களா? இதுக்கு நாங்கள் ஏற்கனவே எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா MOA சார்பாக நெக்ஸ்ட் இயருக்கு என்ன எக்ஸாம் வருதோ அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிளாஸஸ் எடுக்கிறோமோ இல்லையோ அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவை. அதை ரெடி பண்ணிவிட்டு தான் அடுத்து கிளாஸை ஷெட்யூல் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு AE எக்ஸாம்ஸ், JDO எக்ஸாம்ஸு மெயினாக நான் யூனுஸ் சார் இவங்க எல்லாருமே எடுக்கக்கூடிய கிளாஸு சிவில் இன்ஜினியரிங் அது நாங்கள் எடுக்கிறோம். அப்போது என்ன அப்படின்னா நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லாருமே இந்த பார்ட்டில் அதாவது ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா 32 அமைப்பு இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்கள எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இதே நிகழ்ச்சியில் அவர்களுக்கு ஒரு அரசு அதிகாரியாகக்கூடிய பயிற்சிகளை ஆன்லைன் மூலமாக எங்கள் MO சார்பாக வழங்குவோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். MOAயின் சார்பாக நம்முடைய ஃபீட் அமைப்பில் வச்சு 2 நாள் வந்து இந்த சிவில் இன்ஜினியருக்கான கோச்சிங் இலவசமாக கொடுக்கப்பட்ட விஷயத்தை இந்த இடத்துல நன்றி.